ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூட்டு தேய்மானத்தில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா நடக்கிறதுல கஷ்டம் ஏற்படும். ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க நடைமுறை ஆர் வாக்கிங் ஸ்டைலை எப்படி மாற்றினா இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ இந்த மூட்டு தேய்மானம்னு பார்த்தீங்கன்னா முட்டியில் இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போகிற ஒரு வியாதி. மோஸ்ட் ஆஃப் த டைம் 50-55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் அதிகமாக காணப்படுது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த போ லெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். போ லெக்ஸ் அப்படின்னா என்னென்னா கால் நேராக இருக்கிறதுல கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அதாவது 2 பாதத்தையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 2 முட்டிக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் போ லெக்ஸ். ஸோ இந்த போலெக்ஸ் இருக்கவங்கள இந்த மூட்டு தேய்மானம் வர்றது ரொம்ப காமன். அதே மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கு இந்த போலெக்ஸுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். இப்போ ஒரு 100 பேர் மூட்டு தேய்மானத்தோடு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு கொஞ்சம் இந்த டிகிரி ஆஃப் போலெக் இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா முட்டியோட உள்பகுதி மீடியல் கம்பார்ட்மெண்ட் அதிகமாக லோட் ஆகும். முட்டியோட வெளிப்பகுதி ஆர் லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக லோட் ஆகும். ஸோ பாடியோட மொத்த லோடும் பார்த்தீங்கன்னா முட்டியில் ஒரு பாதியில் மட்டுமே போய் சேரும். இதுக்கு பேர் எக்ஸென்ட்ரிக் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பகுதி மட்டும் அதிகமாக லோட் ஆகிற ஒரு பிரச்சனை. ஸோ ஒரு பகுதி மட்டும் அதிகமாக லோட் ஆகுதுன்னா அந்த பகுதியில் தேய்மானம் இன்னும் அதிகரிக்கும். அதில் போலெக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஓவர்லோடிங்கும் இன்னும் அதிகமாகும். ஸோ இது ஒரு விஷியஸ் சர்க்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு சில சேஞ்சஸ் நமக்கு தேவை. முக்கியமாக நம்ம நடக்கும்போது இந்த ஓவர்லோடிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப கிளாசிக்கலி டிஸ்கிரைப்ட் ஃபியூ மெஷர்ஸ் இருக்கு. ஒன்றுக்கு பேர் இந்த டோ அவுட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாதாரணமாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா விரல்கள் முன்னாடி பார்த்துருக்கும், பட் கொஞ்சம் சைடுக்கு திரும்பி இருக்கும். இதுக்கு பேர் டோ அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக நம்ம நடக்கும்போதே கொஞ்சம் இந்த டோ அவுட் இருக்கும் நம்ம பேட்டர்னில். இப்போ நம்ம கடல் மண்ணில் யாராவது நடந்து போன கால் அடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒன்றும் நேராக எக்ஸாக்ட்லி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் சைடில் ஃபேஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் டோ அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மூட்டு தேய்மானம் வித் போலெக்ஸ் இருக்கவங்க இந்த டோ அவுட்டையே கொஞ்சம் அதிகப்படுத்தி நடங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக பண்ண தேவையில்லை. நம்ம நார்மலாக நடக்கிறத விட இன்னும் கொஞ்சம் காலை வெளியில் பிரித்து நடக்கணும். அதுக்கு பேர் தான் டோ அவுட் கேட். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த முட்டியோட வெளிப்பகுதி எதில் லோடே ஆகாமல் இருந்ததோ அது நம்ம பாடிக்கு டுவர்ட்ஸ் த பாடி வரும். அதனால இதில் லோடிங் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மோர் ஈக்குவலாக நடக்கும். 2வது மெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் ஸ்வே அப்படின்னு. ட்ரங்க்னா நம்ம பாடியோட மேல் பகுதிக்கு பேர் ட்ரங்க்கு, கீழ்ப்பகுதிக்கு பேர் கால் ஆர் லிம்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். நடக்கும்போதே எப்போவுமே நம்ம ஒரு கால் முன்னாடி எடுத்து வைக்கிறோம், இன்னொரு கால் பின்னாடி இருக்கும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நம்ம ஒரு காலில் நம்ம ஃபுல் பாடி வெயிட் தாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 1 லெக் ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நடக்கும்போது 2 காலும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் அட் அ டைம் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலே பாடியோட ஃபுல் வெயிட் தாங்கும். பட் கால் பாடியோட சென்டரில் இல்லை, கொஞ்சம் சைடில் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு பகுதியை அதிகமாக லோட் பண்ணோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடியை எந்த கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த காலுக்கு டுவர்ட்ஸ் சாய்க்கிறோம். இதுக்கு பேர் லேட்ரல் ட்ரங்க் ஸ்வே அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கால் முன்னாடி எடுத்து வைக்கும்போது எந்த கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த காலுக்கு டுவர்ட்ஸ் நம்ம பாடியை கொஞ்சம் லேசாக நகர்த்துறது. நிறைய பேருக்கு ஒரு நேச்சுரல் அடாப்டேஷனாகவே இது நடக்கும். மூட்டு தேய்மானம் இருக்கவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் சாஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு முட்டிக்கு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். சில பேருக்கு இந்த ஸ்வே ஆர் ட்ரங்கை ஒரு பக்கமாக வளைச்சி நடக்கிறதுங்கிறது நேச்சுரலாக பாடியே கொண்டு வந்துடுது. சிலருக்கு அது நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த போலெக்ஸ் இருக்கு, ட்ரங்க் ஸ்வே கொஞ்சம் லேசாக ஒரு பக்கம் எந்த பக்கம் கால் எடுத்து வைக்கிறோமோ அது டுவர்ட்ஸ் பாடியை நகர்த்துறோம் அப்படின்னா காலுக்கும் பாடியும் கிட்டத்தட்ட ஒரே நேர் லைனில் வந்துடும். அப்போ இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங் ஒரு பக்கம் நடக்கிற லோடிங் நடக்காது, முட்டியில் ஈக்குவலாக லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 3வது விஷயம் நம்ம பாடியோட வெயிட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லெங்த். அதாவது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது எவ்வளோ தூரம் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டெப் லெங்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா காலை உடம்புலேருந்து அதிகமாக முன்னாடி வைக்கிறோம். அதிகமாக முன்னாடி வைக்கும் போது இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங் அகெயின் ஜாஸ்தியாகும்.
ஸோ மூட்டு தேய்மானம் இருக்குது, முட்டி வலி இருக்குது அப்படின்னா ஸ்டெப் லெங்க்த்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது காமன் ரெக்கமெண்டேஷன். ஸ்பீடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் எவ்வளோ காலம் முன்னாடி வைக்கிறோம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். அகைன் மூட்டு தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்களே கொஞ்சம் சைடாக டேர்ன் பண்ணி ஒரு கால் சைடாகவும் ரெண்டாவது கால் சைடாகவும் ஒன்றா ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு நேச்சுரல் அடாப்டிவ் மெக்கானிசம். ரெண்டாவது, மாடிப்படி ஏறும்போது முட்டியை டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த பாடி முன்னாடி வைக்கணும். நம்ம அகட்டி வச்சு ஏறணும் அப்படின்னா இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங் ஜாஸ்தியாகும். முட்டியை டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த பாடி, அடுத்த படிக்கு எடுத்து போகும்போது முட்டியை டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த பாடி எடுத்துகிட்டு போகணும். இது ரெண்டு பண்ணோம்னாலும் முட்டியில் இந்த பாரம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிற சேஞ்சஸ் இன் வாக்கிங் ஸ்டைல். அதாவது டோ அவுட் கேட் ஒன்று, ரெண்டாவது நம்ம ட்ரங்கை லேசாக எந்த பக்கம் கால் வைக்கிறோமோ அந்த பக்கம் கொஞ்சம் நகர்த்துறது ட்ரங்க் ஸ்வே. மூணாவது பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்டெப்ஸ், ரொம்ப லாங் ஸ்டெப் வைக்காமல் கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட்டர் தென் நார்மல் ஸ்டெப்ஸு. இது மூணும் நம்ம நடக்கிற ஸ்டைலில் பண்ண வேண்டிய சின்ன சின்ன சேஞ்சஸ். இது தவிர பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காமன் சவால். எவ்வளோ தூரம் நடந்தால் வலி இருக்கோ அதை விட கொஞ்சம் குறைவாக தான் நடக்கணும். நான் ஜென்ரலாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 20 மினிட்ஸ் வாக்கிங் பர் டே போனீங்கன்னா போதும், அதுக்கு மேலே போகாதீங்க. 20 மினிட்ஸ் நடந்தாலே வலி இருக்குது அப்படின்னா அதை விட கொஞ்சம் குறைச்சி தான் நடக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா காமனாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் நடந்தால் வலி இருக்குது அப்படின்னா 20 மினிட்ஸ் ட்வைஸ் அ டே நடக்கலாம். 20 மினிட்ஸ் நடந்தாலே வலி இருக்குன்னா 10 மினிட்ஸ் ட்வைஸ் அ டேயாக மாற்றணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸை மாற்றிக்கணும். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணும்னா, மூட்டு தேய்மானம் இருக்கவங்க நிறைய பேருக்கு வாக்கிங் தேவைப்படும். வாக்கிங் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா முட்டியில் லோட் ஓரளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த அளவுக்கு டேமேஜ் காஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதில் நம்பர் 1 டோ அவுட், அதாவது காலை விரித்து நடக்கிறது. ரெண்டாவது நம்ம ட்ரங்க் ஆர் பாடியை எந்த பக்கம் கால் வைக்கிறோமோ அந்த பக்கம் லேசாக கொஞ்சம் ஸ்வே பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டெப்ஸ். இதை தவிர நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸையும் கணிப்பில் வச்சுக்கணும். ஓவராக அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. 15 மினிட்ஸ் ட்வைஸ் அ டே ஆர் 20 மினிட்ஸ் அ டே இந்த மாதிரி வாக்கிங் வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ.